சரி, திருக்குறள் வந்து ரெசிட்டேஷன்னா பாராயணம்னா என்னன்னா பார்க்காம அப்படியே சொல்றது. ஒரு திருக்குறளுக்கு எவ்வளோ கொடுக்க போறான்னு தெரியும், $1. ஆனால் அந்த திருக்குறளை கரெக்டாக சொன்னால்தான் $1. ஒரு வார்த்தையை இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி சொன்னாலும் கிடையாது. புரியுதா? அதனால ஒன்று சொன்னாலும் சரியாக சொல்லணும், தப்பில்லாமல் சொல்லணும். நீங்கள் மழலையில் சொன்னீங்க, உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. வார்த்தைகளை சரியாக சொல்கிறீங்களா அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் அப்பா அம்மாக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, உங்கள் குழந்தைங்க ஒரு குறள் சொல்கிறாங்களா 100 குறள் சொல்கிறாங்களா இன்னைக்குன்றது வந்து முக்கியமே கிடையாது. சரியா? அவங்க ஒரே ஒரு திருக்குறள் இன்னைக்கு சொல்லிட்டு 30 வருஷம் கழிச்சு அந்த ஒரு திருக்குறள் வந்து அவங்க மனசுல வந்தது, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அதை வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குது அப்படின்னா அவங்க தான் நிஜமாக இன்னைக்கு போட்டியில வெற்றி பெற்றவங்க. உங்க குழந்தை 30 திருக்குறள் சொல்லிட்டு 10 வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் மறந்துடுச்சு, அது ஒரு அர்த்தமே இல்லை அப்படின்னா அது வந்து வின்னிங் கிடையாது. இன்னைக்கு நாம எடுத்திருக்கிறது வந்து அவங்களுக்கு வாழ்க்கை பாடத்துக்கு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதுக்காக இன்னைக்கு நாம திருக்குறளை ஆரம்பிக்கிறோம். சரியா? இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப்பெரிது. இந்த காலத்தினால் செய்த நன்றின்றது நிறைய பேர் பேரண்ட்ஸ் சொல்லிருக்கும்போது உதவின்னு சொல்லிடுவாங்க. திருவள்ளுவர் வந்து உதவின்னு சொல்லல, நன்றின்னு சொல்லிடுவாங்க. அதனால உங்க குழந்தைகள் வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற யாராவது ஒரு சின்ன உதவி செய்யறாங்க, அப்ப வந்து அது எந்த டைம்ல செஞ்சாங்க, அப்பா இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்காங்களே, அன்னைக்கு நம்ம படிச்சோமே காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு அந்த நன்றியை நினைச்சாங்கன்னா அவங்க தான் இன்னைய போட்டியில நிஜமாவே வெற்றி பெற்றவங்க. இன்னைக்கு அவங்க வாங்குற பணமோ மேடையில வாங்குற ட்ரோஃபியோ முக்கியம் இல்லை, வாழ்க்கை பாடத்துல ஜெயிக்கிறாங்களா? குழந்தைங்களா இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது சொல்லு. We have to remember what Third we say, and they're the true winners if they remember it. When? After, like, for the whole life. For the whole life. Very good. Whatever you have learned starting today from the Thirukkural and you keep the lesson forever in your mind, you are the true winner. Okay? Very good. என் பேர் மகத்தி. ஆரம்பிங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆதாம் தமிழ்ல முதல் லெட்டர், அதே போல காதா முதல்ல வந்துச்சு. சரி. மலர்மிசை. மலர்மிசை எகினான் மானடி சேர்ந்தான் நிலைமிசை நீடு வாழ்வான். மலர் போல மனசு ஒரு பீப்புளோட இருந்தீங்கன்னா பேரு உலக நிக்கிற வரைக்கும் இருக்கும். வேண்டுதல். வேண்டுதல் வேண்டாமே நானடி சேர்ந்தாக்கு யாண்டும் இடமே இல்லை. வேணும் வேண்டாம் சொல்லாம இருக்கிறவங்களோட சேர்ந்தா எப்பவும் பிரச்சனை வராது. இருள் சேர். இருள் சேர் இருவனையும் சேரார் அறிவன் புகழ் சேர் புகழ் புரிந்த நாட்டு. காட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா கெட்டதும் நல்லதும் டிஃபரன்ஸ் இருக்காது. ஒப்ப. ஒப்ப தலைக்கூடி உள்ளே புரிதல் அனைத்தே புலவர் தொழில். புலவர் சேர்ந்து வர அப்போ ஹாப்பியா இருப்பாங்க, ஆனா வீட்டுக்கு போறப்போ அப்போ திரும்ப பார்ப்போம்னு கவலைப்படுவாங்க. செல்வத்துள். செல்வத்தில் செல்வம் செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. நிறைய ரிச்னஸ் இருக்கு, ஆனா நல்ல ரிச்னஸ் வந்து நாலேஜ் கெயின் த்ரூ இயர். கற்றதனால் ஆய பயனன்கள் வாழறிவன் நற்றால் தழார் எண்ணின். எவ்வளோ படித்தாலும் பெரியவங்க ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா படிக்கிறதுக்கு யூஸ் இல்லை. கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்தி 2 பொன்வடையார் கல்லாதவர். படிக்கலன்னா இது 2ம் பொண்ணுன்னு அர்த்தம், ஆனா படிச்சிங்கன்னா இது கண்ணுன்னு அர்த்தம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. படிக்கணும், நல்லதை படிக்கணும், டவுட் இல்லாம படிக்கணும், படிக்கிறத ஃபாலோ பண்ணணும். நன்றி மறப்பது நன்றன்று.
நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. குரல் 10th குறள் பரவாயில்ல. மீனிங் தெரியலன்னா அடுத்தது போயிடலாம். இது வந்து 10th நன்றி மறப்பது நன்றுன்னு 10th குறள். நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. யாரும் நல்லது செஞ்சா அதை மறக்க கூடாது. ஆனா கெட்டது செஞ்சா அதை அப்பவே மறக்கணும். இருந்தார் அணையர் சினத்தை தொந்தார் துணை. கோவம் பட்டா செத்துட்டோன்னு அர்த்தம். ஆனா கோவம் படலைன்னா வாழறோன்னு அர்த்தம். வசையொழிய வாழ்வாழே வாழ்வார் இசை வழியே வாழ்வாழே வாழாதவர். சரி, அடுத்தது போலாம். பொய்யாமை ஆற்றின் அரும்புற செய்யாமை நன்று. எல்லா பொய் சொல்ல மாட்டேன்னு பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்ல மாட்டேன்னு ரூல் வச்சிருந்தா கெட்டது செய்யக்கூடாது. அதுதான் நல்லது. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. நிறைய விளக்கு இருக்கு. ஆனா நல்ல விளக்கு வந்து பொய் சொல்லாம இருக்கிறது. யாமையா கண்டுவற்றில் இல்லை என தோன்றும் வாய்மையும் நல்ல பிற. ரீசர்ச் பண்ணி பார்த்ததுல பொய் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கா சோகாப்பர் சொல்லிருக்கு பட்டு. பேசுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணும். ஏன்னா தப்பா பேசிட்ட பின்னாடி கஷ்டப்படுவேன். இனிய உணவாக இன்னாத கூறும் கனியிறப்ப காய்க்க வந்தற்று. நல்ல வேர்ட்ஸ் இருக்கிறப்போ கெட்ட வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா அன்ரைப் ஃப்ரூட் இருக்கிறப்போ சாப்பிடுறது போல. முகநக நட்பது நட்பன்று நன்று தகநக நட்பது நட்பு. மூஞ்சி வச்சு சொல்றது நான் ஒன்னு ஃப்ரெண்டுன்னு அர்த்தம் இல்லை. மைண்டில் ஃப்ரெண்டுன்னு நினைக்கலாம். தீயினால் சுட்டுப்பின் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவரு. தீ வந்து சுடுனிச்சுன்னா உள்ள ஆறும். ஆனா யாரோ நாக்கோட கஷ்டமா ஏதோ சொன்னா அது ஆறவே ஆறாது. மேலிருந்தும் மேலெல்லாம் கீழிருந்தும் கீழல்லவர். பேட் கையா மேல பொசிஷன் இருந்தீங்கன்னா மேல் பொசிஷன் இல்லை. ஆனா லோ பொசிஷன்ல நல்ல பேர் இருந்தீங்கன்னா லோ பொசிஷன் இல்லை. செயற்கரியர் செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரியர் செய்கலாதார். ஹார்ட் திங்ஸ் செய்யறது பெரியவங்க, அதை பண்ண முடியாதவங்க சின்னவங்க. மொப்பு குழியும் அணிச்சும் முகம் திரிந்து நோக்க குழியும் விழுந்து. அணிச்சும் பூ ஸ்மெல் பண்ணா வாடிடும். அதே போல கெஸ்ட் வந்தா மூஞ்சி கோவமா இருந்துச்சுன்னா அவங்க வாடி போயிடும். குழலினிது யாழினிது குழலினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். பெரியவங்களுக்கு கிட்ஸ் இல்லைன்னா யாரும் கொள்ளணும் தான் நல்ல சவுண்டு. ஆனா அவங்களுக்கு கிட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களோட கிட்ஸோட வாய்ஸ் தான் நல்ல சவுண்டு. உதவி வரை தன்று உதவி செய்யப்பட்டால் சால்வென் வரைத்து. உதவி is not described. It matters on who you're helping. வினைவலியும் தன்வலியும் மாற்றம் வலியும் துணைவலியும் தூக்கி செயல். ஜாபோட
ஸ்ட்ரெngth எனிமியோட ஸ்ட்ரெngth ஃப்ரெண்டோட ஸ்ட்ரெngth என்னோட ஸ்ட்ரெngth அது பார்த்துட்டு தான் ஒரு ஜாபுக்கு போகணும். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. கீழே டிக் பண்ணிட்டே வந்தா தண்ணி வரும், அதே போல ரீட் பண்ணனா அறிவு வரும். குணம் நாடி குற்றமும் நாடி என்ப மிக நாடி மிக்க கொடல். யாருக்கோ நல்ல குணம் எவ்வளோ இருக்கு, கெட்ட குணம் எவ்வளோ இருக்கு, அது நிறைய இருக்கும். அதுதான் உங்களோட குணம். பிறவி பிறங்கதால் நீந்துவன் நீந்தா இரவு நதி சேராதார். பொருந்தோன்னா கடல் தான் உங்களோட லைஃப். இறைவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா லைஃப் ஸ்மூத்தா போகும். ஒழுக்கம் தரலாம். பரவாயில்ல, இன்னொரு தடவை சொல்லு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். மாந்தர் பரவாயில்ல. நிலையன் தெரியாது அடங்கியான் தோற்றம். நிலையன் தெரியாது அடங்கியான் தோற்றம். பரவாயில்ல ராஜா. வெரி குட்.